ஸோ நமக்கு இப்போ பேஷண்ட் எதிர்பார்க்கறது என்ன கிருமி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் சீக்கிரமாக அந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, பெயின் ரிலீஃப் சீக்கிரமாக கிடைக்குமா, அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் அது ஸ்க்ரூ ராட் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இது மூணுமே இன்றைய காலகட்டத்தில் பாசிபிள். எப்படின்னா இப்போ எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி வந்துருச்சு. அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா ஒரு எண்டோஸ்கோபி போட்டு உங்கள் வயிற்றில் இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சிகிச்சை கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி ஒரு சின்ன டியூப் மூலமாக ஸ்பைனில் நிறைய அறுவை சிகிச்சை செய்யலாம். குறிப்பாக ஸ்லிப் டிஸ்க் L4 L5 ஸ்லிப் டிஸ்காக இருக்கட்டும், L5S1 ஸ்லிப் டிஸ்காக இருக்கட்டும், இல்லை வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பியூர்லி 99% எண்டோஸ்கோப்பியில் தான் செய்கிறோம். அதே மாதிரி ஸ்பைன் இன்ஃபெக்ஷன்லையும் எண்டோஸ்கோப்பினால இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்குது. என்னென்ன அட்வான்டேஜ்? ஒன்று, பயாப்சிக்கு பதிலாக அந்த எண்டோஸ்கோப்பி மூலமாகவே என்ன கிருமி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயாப்சியில் யூஸ்வலாக ஒரு நீடில் போட்டு ஒரு கம்மியான டிஷ்யூ எடுத்து அந்த சாம்பிள் பார்க்குறோம். ஸோ சம்டைம்ஸ் அதில் என்ன கிருமின்னு நமக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். பட் எண்டோஸ்கோப்பி பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு பல்க், ஒரு சங்க் ஆஃப் அந்த இன்ஃபெக்டிவ் டிஷ்யூவை நம்ம எடுக்கும்போது பயாப்சியில் என்ன கிருமி அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அண்ட் என்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக் அது சென்சிட்டிவ் அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ரெண்டாவது கொஸ்டின், டாக்டர் வலி இமீடியட்டாக போகுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ பயாப்சி பண்ணும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா என்ன கிருமின்னு தெரிஞ்சுக்கிறோமே தவிர அவங்களுக்கு வலி போகிறதுக்கு அந்த மருந்து மாத்திரைகள் மூலமாக தான் கிராஜுவலாக குணமாகும்னு சொல்லியிருந்தேன். பட் எண்டோஸ்கோபி பண்ணும்பொழுது என்ன ஆகுது, எண்டோஸ்கோபி மூலமாகவே நம்ம சர்ஜரியில் என்னென்னலாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இன்ஃபெக்டிவ் டிஷ்யூ எல்லாத்தையும் எடுக்க முடியுமோ அது எல்லாமே எண்டோஸ்கோபி மூலமாக எடுத்துட்டு அது மூலமாகவே சலைன் மூலமாக வாஷ் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு சின்ன துளை வழியாக பண்ணக்கூடிய அந்த சர்ஜரியில் அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பெயின் ரிலீஃப் கிடைக்குது. ஸோ ஒரு ஓப்பன் ப்ரொசீஜர் ஆகட்டும், இல்லை நார்மலாக மெடிசன் மூலமாக அவங்களுக்கு சில வாரங்கள் சில மாதங்கள் கழித்து அந்த பெயின் ரிலீஃப் கிடைக்குது. நிறைய நாள் பெயின் கில்லர்ஸ் போடணும். பட் எண்டோஸ்கோபி இனிஷியலாக பண்ணும்போது பயாப்சி இல்லாமல் அவங்களுக்கு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறதுனால இமீடியட்டாக பெயின் ரிலீஃப் கிடைக்குது. மூன்றாவது, நம்ம அந்த 90% ஆஃப் த இன்ஃபெக்டட் டிஷ்யூவை முதல்லையே பயாப்சி எடுக்கும்போதே எடுத்ததுனால அவங்க அந்த ஆன்டிபயோட்டிக்கும் சில வாரங்கள் சில மாதங்கள் லாங் டியூரேஷனும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஃபெக்ஷனை நம்ம எடுத்தாச்சு எண்டோஸ்கோபி மூலமாக. ஸோ மீதி இருக்கிற அந்த 20% 25% அந்த கிருமிகளை ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஃபியூ டேஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமாகவே நம்ம சரிப்படுத்தலாம். ஸோ இதனால் ஆன்டிபயோட்டிக் டியூரேஷனும் குறையுது. அண்ட் ஒரு சிலருக்கு லாங் டேர்மில் ஒருவேளை அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் ஸ்க்ரூ ராட் இல்லாமலே எண்டோஸ்கோபி மூலமாக அந்த அறுவை சிகிச்சையும் நம்ம செஞ்சு முடிக்கலாம்.